உனக்கு அழகே உன்னோட சிரிப்பு தான். நல்லா சிரிமா. பிரச்சனை குறைவில்லாத வீடு, இப்ப புருஷனோட சண்டை வேற. இதுக்கு இடையில சிரிச்சுக்கிட்டு இருந்தா பைத்தியக்காரின்னு சொல்ல மாட்டாங்க? மா, வாக்கிங் போயிட்டு வந்ததுமே உன் புருஷன் வழக்கம் போல உன்கிட்ட வந்து பேசுவாருமா. ஆமாமா. ஏமா, அப்பா வந்த உடனே சொல்லுமா. பிரச்சனை நடந்தப்போ வந்தோமா, மத்த நேரம் வேலையை பார்த்தோமான்னு எங்க அண்ணனுங்க இருந்தாங்க. ஐயோ, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி என் அண்ணனுங்களை போய் விருந்து கூப்பிட்டேன்ல, என்ன சொல்லணும். அத்தை, மாறி அத்தை, சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பேச்சு கேட்டு ஆடினது ஏன் தப்பு தானடி. மாறித்த அம்மா, அப்பா வந்துட்டாங்க. சரி, அவங்கள இருக்க சொல்லு, காப்பி எடுத்துட்டு வரேன். காப்பி தாமா சீக்கிரம். இதோ அத்தை. சீக்கிரம் டி. கதிரு, இந்தா கதிரு, பாத்து. என்னங்க என்னங்க, காப்பி. அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க. தெரியுதுல, எனக்கெல்லாம் காது கேட்காதுன்னு நினைச்சுக்கீங்க. காஃபி எடுத்துக்கங்க. எங்க உண்மையை மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் நேரத்தையே சொல்லிட்டு யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு. திரும்ப திரும்ப சும்மா என்கிட்ட பேசிக்கிறதா, அப்புறம் நிஜமாக கோச்சுக்கு எங்கேயாவது போயிருக்கேன். அப்பா, அப்பா, அரிசி. பா, இந்தாங்கப்பா. அம்மா, மா, காஃபி சூப்பரா இருந்துச்சுமா. மா, என்னம்மா உன் புருஷன் ரொம்ப திமிர் காட்டுறாருன்னு ஃபீல் பண்றியா? மா, அழாதம்மா. அத்தை, அழாதீங்க அத்தை. கஷ்டமா இருக்கு. புரியுதுமா, கொஞ்சம் டைம் கொடு, அவரு சரியாயிடுவாரு. உன்கிட்ட பேசாம எங்கம்மா போயிட போறாரு? ஆமா, அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கும் சாம்பார் தான். அம்மா, பேசாம ஒண்ணு பண்ணு, அவருக்கு தான் வெண்டைக்காய் சாம்பார்னா பிடிக்கும்ல, பேசாம அதுவே பண்ணிட. காஃபிக்கு பேசாதவர் கண்டிப்பா வெண்டைக்காய் சாம்பாருக்கு பேசுவாரு.